இந்த இடத்துல சக்தி வேலையா ஊரில் உள்ள ஏதோ ஒரு பொண்ணுக்காக ஸ்டேஷனில் போய் அப்படி பேசி அப்படி கூட்டிட்டு வரும்போது நாமள என்ன நினைப்போம் அப்படின்னா, சே ஊரில் உள்ள ஏதோ ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி பேசுகிறாரு, இவர் தான் என் பெரிய மனுஷன் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் தலைவர் இந்த விஷயத்தை அந்த பொண்ணு மேலே உள்ள எந்த பாஸ்ட்லையும் பண்ணியிருக்க மாட்டார். ஆக்சுவலி அவரோட கெத்துக்காக தான் பண்ணியிருப்பாரு. ஏதோ சட்டம் படிச்சிருக்கியாமா? என்றா சட்டம் படிச்ச? கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 51 படி ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ண 24 மணி நேரத்தில் கோர்ட்ல படிக்கணும். படிச்சியா? என்னது கெத்துக்காக பண்ணறா? ஷாக்கிங்காக இருக்குல்ல. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஐயாவுக்கு பொண்ணுங்கனாலே படத்தில் கொஞ்சம் பிடிக்காது. கரெக்டாக அங்கேருந்து 10வது பில்டிங் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்கே போய் கேளு, அவங்களே கொண்டு போய் விட்டுருவாங்க தலை. அதையும் தாண்டி அவருக்கு எப்போவுமே இந்த தர்மலிங்கத்தை விட நம்ம ஒருபடி மேலே இருக்கணும், அப்போ தான் ஊர் நம்மளை மதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டே இருப்பார். வாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு மகளை. தான் எவிடன்ஸ் நம்பர் 1. இதில் சக்திவேல் ஐயாவோட மருமக வந்து ஒரு காதல் திருமணம் பண்ணிட்டு சக்திவேல் ஐயாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்து நிற்பாங்க. நின்ன உடனே நம்ம சக்திவேல் ஐயா என்ன பண்ணியிருக்கணும்? தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி. அவர் பெரிய மனுஷன், அவர் ரொம்ப படித்தவர், அவர் முட்டாள்லாம் கிடையாது, அவருக்கு நல்லாவே தெரியும் ஊரில் உள்ள எல்லா பொண்ணுக்கும் அவர் தாலி எடுத்து கொடுத்த பழக்கம், தாலி இறக்கி பழக்கம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச அவர் துப்பாக்கி எடுத்து தன்னோட பையனை சுட்டு கொன்னு, அதாவது தன்னோட மருமகளை விதவையாக்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். தம்பி பிகே, கையில் துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? எதுக்கு இவர் அந்த பொண்ணை விதவையாக மாற்றணும்? ஒரே காரணம் தான். அந்த துப்பாக்கிக்கு இந்த பக்கம், அதாவது சக்திவேல் ஐயா பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, என்னோட வார்த்தைக்கு மரியாதை இல்லை. இதை படம் பிடிக்க பிடிச்சிட்டீங்களா? இது 12ஆம் நூற்றாண்டு சோழ மண்டபம், அதுக்கு மரியாதை கிடையாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அந்த ட்ரிகர் அழுத்துறதுக்கு ரெடியாக இருப்பார். கரெக்டாக இதே நேரத்தில் துப்பாக்கி அந்த பக்கம் 2 பேரோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. அதில் முக்கியமாக ஒரு பொண்ணோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. என்னோட வாக்கா அந்த பொண்ணோட வாழ்க்கையா அப்படின்னு ஒரு டிசிஷன் மேக்கிங் வரும்போது இந்த பெரியவர் என்னோட வாக்கு தான் முக்கியம், உங்கள் வாழ்க்கைலாம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சதால தான் அந்த துப்பாக்கி எடுத்து தன்னோட பையனை கொன்று அந்த பொண்ணை வாழவட்டி ஆக்கலான்னு முடிவே எடுத்திருப்பார். இவராங்க ஏதோ ஒரு பொண்ணுக்காக இறங்கி ஸ்டேஷனில் போய் அன்னைக்கு பேசியிருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மகளே, இதான் எவிடன்ஸ் நம்பர் 2. கொஞ்சம் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை கொஞ்சம் பார்க்காதீங்க, கொஞ்சம் கஷ்டமான ஒரு இடம் இது. பொதுவாக அந்த சின்ன குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த சீனில் பெரியவர் வந்து கோயிலில் நிற்கிறாரு, அவரோட மனைவியோடு நின்று சாமி கும்பிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இந்த மருமக வந்து அதே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வர்றாங்க. அப்போ அந்த பேர குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க, அதாவது தன்னோட மகனை. அப்போது தன்னோட மகனை வந்து தன்னோட மாமனார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அப்படி திருப்பி மாமனார் பக்கம் காட்டுறாங்க. அந்த குழந்தை வந்து அப்படி சிரிச்சுட்டே மாமனாரை பார்க்குது. என்ன ஒரு அழகாக இருக்கார் இல்லையா? వయసైనా నీ స్టైలు అందం ఇంకా నిన్ను వదిలిపోలే. அதே நேரத்தில் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெண்கள், அதாவது மருமகளாகட்டும் அவங்க துணைவியாராகட்டும், அவங்க வந்து ஐயோ பெரியவர் பார்த்து அப்படி ஏதாவது பேசிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. கடவுள் சந்நிதியில் நின்றுட்டு இருக்கிறவர் எதாச்சும் அப்படி திரும்பி பார்க்குறாரு. குழந்தை பார்த்து சிரிக்கிறத பார்த்தோன்னே டப்புன்னு பார்த்துட்டு இப்படி வெட்டுக்குன்னு திரும்பிடுறாருங்க. എനിക്ക് നീ ഒന്നും പറയാനില്ല சொல்ல. ஒரு குழந்தை, பச்சிளம் குழந்தை, அதை பார்த்து மூஞ்ச திருப்புற அளவுக்கு அவருக்கு அப்படி என்னங்க ஆகிப்போச்சு? காரணம் என்ன அப்படின்னா, அப்படி எப்படி இப்படி அப்படி 5 5 10 ஐயானாலே கெத்து. பியூசி 1 வருஷம், 11 1 12, அதுக்கப்புறம் பிஎஸ்சி 3 வருஷம், 12 அது 14, அப்புறம் எம்எஸ்சி 2 வருஷம், 14 18. புரியல? எனக்கும் புரியல. எப்படிங்க ஒரு குழந்தைய பார்த்துட்டு அவர் அப்படி முகத்தை திருப்பிட்டு போகலாம்? அது அந்த குழந்தை பார்த்து சிரிக்குது எப்படி? ஏன்? காரணம் என்ன? கபீம் குபாம் குபாம் கபீம் கம்பி கும்பா. அங்கே நிற்கிறதெல்லாம் யாருங்க? அது ஒரு மருமக, அதையும் தாண்டி மாவட்ட கலெக்டர், அப்புறம் அது ஒரு பச்சிளம் குழந்தை. இந்த 3 கேரக்டரையும் பைபாஸ் பண்ணுற மாதிரி மூஞ்சி திருப்புறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஒன்றே ஒன்று தான், கெத்து, வாக்கு. நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு குழந்தைய பெற்றுட்டு என்கிட்டே வந்து காட்டுவீங்களா?
இதுக்கெல்லாம் நான் அசையவே மாட்டேன், நீங்கள் எக்க எடுக்கட்டாலும் போங்க அப்படின்னு அவர் நினச்சதால தான் அந்த ஒரு காரியத்தை அவர் அந்த இடத்துல பண்ணியிருக்க முடியும். வேறு எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. நீங்களே சொல்லுங்கள். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். மகளே, இதான் எவிடன்ஸ் நம்பர் 3. இங்கே பெரியவர் வந்து ஒரு கோவிலில் நிற்கிறார். அதே நேரத்தில் இந்த மருமக வந்து ஒரு இன்விடேஷனோட வந்து மாமனாரை பார்த்து, ஐயா நாங்கள் ஒரு இலவச மருத்துவமனை கட்டியிருக்கோம், அதை வச்சு இந்த ஊர் மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் கொடுக்க போகிறோம், உங்கள் பேரை தான் வச்சுருக்கோம், தயவு செஞ்சு வந்து ஓப்பன் பண்ண வாங்க, வீட்டுக்கு வந்து நீங்கள் திட்டுவீங்க, அதனால் நான் இங்கே வச்சு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் நீட்டுறாங்க. நீட்டுறது யார் அப்படின்னா, வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வாழ்க்கப்பட்டு வந்த ஒரு பொண்ணு, அதையும் தாண்டி பெரியவரோட மருமக, அதையும் தாண்டி மாவட்ட கலெக்டர். இந்த மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் அவதாரம் எடுத்த ஒரு பெண்மணி. பெரியவர் பொண்ணுங்களை மதிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் என்ன பண்ணிருக்கலாம், இந்த 3 கேரக்டரில் ஏதாவது ஒரு கேரக்டரை மதித்து அந்த இன்விடேஷனை வாங்கியிருக்கலாம். கரெக்டாக இல்லை, ஏதாவது ஒரு பதிலாவது சொல்லியிருக்கலாம், ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கலாம். எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். கார் கதவை தட்டுன்னு அடிச்சுட்டு பட்டுன்னு டிரைவரை தட்டிக்கிட்டு சிட்டா பறந்து போயிடுவார். இது எப்படி இருக்குது அப்படின்னா, சிம்பு படம் குத்து சக்தி வேல்னா கெத்து அப்படின்னு எதுக்கு நான் இதை சொன்னேன்னு எனக்கே தெரியாமல் நான் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆமாங்க, பெரியவர் இப்போ எதுக்கு இதை பண்ணார் அப்படின்னு எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன். இப்போது கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது, பெரியவர் என்ன சொன்னார், நீங்கள் 2 கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க என் வார்த்தையை மீறி, நீங்கள் 2 உதவாக்கரையாக தான் போவீங்க. அது எப்படி நான் உதவாக்கரையான்னு சொன்ன என் வாக்கை மீறி நீங்கள் உதவுங்கரையாக வந்து மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணலாம்? என் வார்த்தைக்கு என்ன மரியாதை? நீங்கள் உதவாக்கரையாக தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்கணும் அப்படின்னு அவருக்கு கோவம் வந்ததால தான், அதாவது அவரோட கெத்து, அவரோட வார்த்தையை மீறி அவங்க வேற ஒன்று பண்ணிட்டாங்கல்ல, அந்த கோவத்தில் தாங்க அவர் கதவை அப்படி சாத்திட்டு படார்னு பறந்து போயிட்டார். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஃபைனல் ஒன்று சொல்லிக்கிறேன். படத்தில் வந்து இந்த கௌரி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்க மாட்டார். அதே நேரத்தில் இந்த மருமகளை எந்த இடத்துலையுமே அவர் மதிக்கவும் மாட்டார். அப்புறம் இவங்க கூடவே இருக்கக்கூடிய இந்த துணைவியார் அந்த ராதிகா அம்மா, அவங்கள வந்து நிறைய இடங்களில் வந்து அவரை ப்ளீஸ் பண்ணி நிறைய கேட்டு பார்ப்பாங்க, அவர் எதுக்குமே ஒத்து வர மாட்டார். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் தலைவர் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் அப்படி இப்படி தான் கொஞ்சம் பட்டும் படாமல் தான் பேசி வச்சுருப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது தலைவர் உண்மையிலே ஓப்பனிங்கில் அந்த பொண்ணு மேல உள்ள பாசத்தில் பண்ணியிருப்பாரா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. உங்களுக்கு அதே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. காலையில என் பொண்டாட்டி கஞ்சி ஊத்தாம நெஞ்சில மிதிச்சிட்டாளேங்கிற கடுப்புல போய்கிட்டு இருக்கே, வலிய கூப்பிட்டு வம்பள மாட்டி வர்றியாடா?